பாகிஸ்தான் சிறையில் சக கைதிகளால் தாக்கப்பட்ட சரப்ஜித் சிங் இன்று அதிகாலை உயிரிழந்தார். அவரது உடல் லாகூரில் இருந்து பஞ்சாபின் அம்ரித்சர் நகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இக்கொலை சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் பாகிஸ்தானுக்கு எதிராக கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. கடந்த 22 ஆண்டுகளாக பாகிஸ்தான் சிறையில் வாடிய இந்தியரான சரப்ஜித் சிங் கடந்த வாரம் சக கைதிகளால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் லாகூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இன்று அதிகாலை அவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதையடுத்து இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டங்களும் சரப்ஜித் சிங்கிற்கான அஞ்சலி நிகழ்ச்சிகளும் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. अब हिंदुस्तान को यूपीए गवर्नमेंट को जागना चाहिए और जो स्ट्रेंथ से स्ट्रेंथ करा से करा एक्शन जो ले सके इस वक्त मौका है, नहीं तो पाकिस्तान की तरह चीन भी हिंदुस्तान के ऊपर हावी होने की कोशिश कर रहा है, जो आने वाले टाइम में खतरे की घंटी है. இந்தியர் என்ற ஒரே காரணத்துக்காக தனது சகோதரர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் இதற்கு பாகிஸ்தான் அரசே பொறுப்பு என்றும் கூறியுள்ளார் சரப்ஜித் சிங்கின் சகோதரி. उसे आज चुनाव की खातर जरदारी ने कत्ल कर दिया. जिस बात का हमें खौफ था कि हमारी हिंदुस्तान सरकार जब भी कहती है सरबजीत की बात तो जरदारी के कान पर जू क्यों नहीं सरकती, क्यों नहीं सही महीने में सरबजीत की रिहाई होती. எவ்வித தவறும் செய்யாத நிலையில் சரப்ஜித் சிங் பழிவாங்கப்பட்டிருப்பதாக சீக்கியர்களின் மத தலைமை அமைப்பான ஷிரோமணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி குற்றம் சாட்டியுள்ளது. उसका कसूर ही नहीं था, गैर कसूर के वो पाकिस्तान की जेल में कितने साल पड़ा रहा है. उसको छुड़ाने की बात कई बार चलती रही है, लेकिन ना तो पाकिस्तान सरकार ने उस पर कोई अमल किया और ह्यूमैनिटेरियन ग्राउंड्स पर भी नहीं लिया, और ना ही हमारी सरकार ने, हमारी भारतवर्ष की केंद्र की सरकार ने कोई इफेक्टिव कदम उठाए जिससे उसकी रिहाई सुनिश्चित हो जाती. சரப்ஜித் சிங் மரணத்தால் பாகிஸ்தானுடனான நல்லுறவு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இந்தியா சரப்ஜித் சிங்கை தாக்கியவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. Prime Minister has conveyed his deep anguish. We are extremely distressed. But the details of what has happened, we will like to share with Parliament. For the present, I can only say that it's a terrible psychological and emotional setback to all of us. மேலும் உயிரிழந்த சரப்ஜித் சிங்கின் குடும்பத்துக்கு இந்திய அரசு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. சரப்ஜித் சிங்கின் இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெற உள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக பால மோகன்தாஸ் மற்றும் விக்ரம் ரவிசங்கர். சரப்ஜித் சிங் விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசின் நிலைப்பாட்டையும் அதற்கு அவரது குடும்பத்தினரும் இந்திய அரசும் தெரிவித்த மறுப்புகளையும் பற்றி இப்போது பார்ப்போம். 1990ஆம் ஆண்டில் லாகூர் மற்றும் ஃபைசலாபாத்தில் 14 பேரை பலி கொண்ட குண்டுவெடிப்புகளுக்கு சரப்ஜித் சிங்கே காரணம் என்று பாகிஸ்தான் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் குண்டுவெடிப்புகள் நடந்து 3 மாதங்களுக்கு பிறகே பாகிஸ்தான் எல்லைக்குள் சரப்ஜித் நுழைந்தார் என்று அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர். குண்டுவெடிப்புகளுக்கு காரணம் என்று முதலில் கூறப்பட்ட மன்ஜித் சிங் தான் சரப்ஜித் சிங் என்பது பாகிஸ்தான் அரசின் குற்றச்சாட்டாகும். ஆனால் சரப்ஜித் சிங் தவறாக அடையாளம் காணப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். 1990ஆம் ஆண்டில் குற்றம் செய்யும் நோக்கத்துடன் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள் சரப்ஜித் சிங் நுழைந்தார் என்று பாகிஸ்தான் அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். எல்லை தாண்டியது உண்மைதான் என்றாலும் அது குடிபோதையில் தற்செயலாக நிகழ்ந்தது என்பது சரப்ஜித் சிங்கின் குடும்பத்தினர் கூறுகின்றனர். பாகிஸ்தானில் தொடர் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காக அனுப்பப்பட்ட இந்திய உளவாளியே சரப்ஜித் சிங் என்பது பாகிஸ்தானின் முக்கியமான குற்றச்சாட்டாகும். ஆனால் அவர் ஒரு சாதாரண விவசாயி என்று அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட போது சரப்ஜித் சிங்கிடம் வெடிகுண்டுகள் இருந்ததாக பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறும் குற்றச்சாட்டு பொய்யானது என்பது அவரது குடும்பத்தினரின் கருத்தாகும். தற்போது சிறையில் சரப்ஜித் சிங் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தற்செயலானது என்று பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சரப்ஜித்தின் சகோதரி குற்றம் சாட்டியுள்ளார். சரப்ஜித் சிங் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு அவரது நிலை குறித்து தெரிந்து கொள்ள இந்திய அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால்
சரப்ஜித்தின் உடல்நிலை குறித்த தகவல்கள் தங்களிடமிருந்து மறைக்கப்பட்டதாக இந்திய அதிகாரிகள் கூறுகிறார்கள். சரப்ஜித் சிங் விவகாரத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் சரியா என்பது குறித்தும் தெற்காசிய அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வரும் ஜெகநாதனுடன் நம் செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சரப்ஜித் சிங் விவகாரத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசானது கையாண்ட விதம் சரியாக இருக்கிறதா? அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு ஆராய்ச்சியாளராக? இந்த விஷயத்தில் அரசாங்கம் சிறப்பாக கையாண்டு இருக்கிறதா இல்லை அணுகிய முறை சரியானதை விட இன்னும் இந்த விஷயத்தில் டிப்ளமேட்டிக் சொல்லுவாங்க, அதாவது தூதரக வாயிலில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் ஒரு நல்ல விதமான ஒரு நடவடிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா சரப்ஜித் சிங் இரண்டு நாட்டுக்குள்ள ஒரு கைதி, இரு நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதன் மூலமாக இது இந்திய வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய பின்னடைவு தான். இரண்டாவதாக இது உலக நாடுகள் எப்படி பார்க்கின்றன, இது ஒரு மனிதாபிமானற்ற செயல். இந்தியா 2 முறை மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை இந்த இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் கூட பாகிஸ்தான் அரசாங்கம் சரியான பதில் அனுப்பவில்லை, அமைதியாகவே இருந்து விட்டார்கள். இந்தியா உடனடியாக அவர்கள் தாக்கப்பட்டது உடனடியாக பாகிஸ்தான் தூதரை இங்கு அழைத்து மிகவும் ஆணித்தரமாக சொல்லியிருக்க வேண்டும், நடவடிக்கை வேண்டுதல் விடுத்திருக்க வேண்டும். அப்படி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. பாகிஸ்தான் அரசாங்கம் இதை பெரிய ஒரு தன்னுடைய நாட்டிற்கே ஒரு பெரிய அவமானமாக கருதி இந்திய அரசாங்கம் ஒத்துழைத்து இரு நாட்டு கைதிகளை நாம் பரஸ்பரம் எப்படி நம்ம பரிமாறிக்கொண்டு ஆங்காங்கே உள்ள சிறைகளில் அவர்களுடைய ட்ரையல்ஸ் போகக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக சரப்ஜித் விவகாரமாக இருந்தாலும் சரி, சீன ஊடுருவல் விவகாரமாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? பலவீனமான அரசுதான் காரணமா, இல்லை தவறாக அதிகாரிகள் வழிகாட்டுகிறார்கள்? அவங்களுடைய கருத்து என்ன? கடந்த சில 2 வாரங்களாக இந்த வெளியுறவு துறை விவகாரத்தில் இந்தியாவுடைய அணுகுமுறை பார்த்தோம் என்றால் என்ன தோன்றுகிறது என்றால், அரசியல், அதாவது பொலிட்டிக்கல் வில் என்று சொல்வார்கள், அந்த அரசியல் பொலிட்டிக்கல் வில் இந்திய அரசியல் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது. ஏன்னா இந்த அரசாங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகள், உள்நாட்டு பிரச்சனைகளில் சிக்கி, அதாவது அதிலிருந்து வெளிவருவது எப்படி, அவர்களை எதிர்கொள்வது எப்படி என்று முழு நேரத்தையும் முழு கவனத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அரசாங்கம் தனியாக இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகும் போது அதிகாரிகளை நம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதிகாரிகளும் அவர்கள் பியூரோக்ரசிக் இதுவும் சொல்லுவார்கள். ஸோ அவர்களுடைய பிடிவாதம், அவர்களுடைய இது அதுவே ஒரு பரிந்துரையாக பிரதிபலிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அரசியல் ரீதியான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பல்வேறு காரணங்களை, பல்வேறு சூழ்நிலைகளை ஆராய்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்க இயலாத காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு அவசரமாக அதிகாரிகள் நம்பி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சோ அந்த நிலை மாற வேண்டும். பாகிஸ்தான் சிறையில் இருந்த சரப்ஜித் சிங் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் இந்தியர்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்ப்போம். பாகிஸ்தான் சிறைகளில் மொத்தம் 662 இந்தியர்கள் அடைப்பட்டுள்ளதாக 2011ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணீத் கௌர் தெரிவித்தார். இவர்களில் 369 பேர் மீனவர்கள் எனவும் 219 பேர் பொதுமக்கள் எனவும் அவர் கூறினார். மீதமுள்ள 74 பேர் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள். இவர்களில் 54 பேர் 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் பிடிபட்டவர்கள் எனவும் அமைச்சர் அப்போது தெரிவித்தார். இதேபோல் வெளிநாட்டு சிறைகளில் 6569 இந்தியர்கள் அடைப்பட்டுள்ளதாக கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி இந்திய வெளியுறவு இணை அமைச்சர் அஹ்மத் மாநிலங்களவையில் தெரிவித்தார். இதில் சவுதி அரேபிய சிறைகளில்தான் அதிகபட்சமாக 1691 இந்தியர்கள் அடைப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பாகிஸ்தான் அரசு 300 இந்திய மீனவர்களை விடுவித்ததாகவும் அவர் தெரிவித்தார்.